கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். எமக்கு இந்த மாத வாக்குத்தத்த வசனமாக ஏவுதலாய் கர்த்தர் தந்த வேத வசனம் என்னவென்றால் எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவர்களினால் குறிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் தருகிற நன்மையினால் நாம் திருப்தி ஆகிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்தருளினார். அப்போ தேவன் நமக்கு நன்மையை தர வேண்டுமானால், அதுவும் திருப்தியாய் தர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், இந்த வருடத்தில் கர்த்தர் அநேக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருடம் தொடக்கத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நமக்கு தந்து, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். இந்த 2ஆம் மாதத்திலே நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனம் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய ஜனம் எங்கெல்லாம் நம்ம வெட்கப்பட்டிருப்போம், எங்கெல்லாம் நாம் போராடி இருப்போம், எங்கெல்லாம் சிறைப்பட்டு இருப்போம், எங்கெல்லாம் நொறுக்கப்பட்டிருப்போமோ அந்த காரியங்களில் இருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் நன்மையை செய்ய போகிறார். ஒருவேளை நம் வாழ்க்கையில் நாமே தேடிக்கொண்ட தீமை நிமித்தமாய் கெட்டப்பட்டு பாடுகளை நாம் அனுபவித்து கொண்டிருந்தோமானால் இன்னைக்கு அந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இந்த மாதம் நன்மையை திருப்தி செய்யும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே இஸ்ரேலில் மீதியானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், எங்கெல்லாம் அவர்கள் அடிக்கப்பட்டாலோ, எங்கெல்லாம் நொறுக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஆத்மா தோய்ந்து போனதோ அப்படிப்பட்ட மனித ஜனங்களை மீட்டு கொண்டு அவர் சொல்லுகிறார்கள், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை அவர்கள் அழுது விண்ணப்பம் பண்ணி புலம்பிய காலம் உண்டு. எப்பொழுது நாம் விடிவோம் என்று காத்து கொண்டிருந்த காலம் உண்டு. அப்போ நான் ஒரு ஜாம்பக்காரனை போல கர்த்தரை தேடுவதற்கான காலம் வரும் பொழுது ஓடி வருகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் அவர் நமக்கு நன்மையை திருப்தியாய் தந்தருள்வார். அப்போ நமக்கு நன்மை திருப்தியாய் கிடைக்கிற ஸ்தலம் எது என்று பார்த்தோமானால் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், இவைகளில் தான் உனக்கு ஆத்மா திருப்தி ஆகும். அப்போ ஆத்மாவை பலப்படுத்துகிறவர் உன் உலக காரியங்கள் மாத்திரமல்ல, உன் சரீர போஜனம் மாத்திரமல்ல. அங்கே எரேமியா 31:12 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் வந்து சியோன் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்ணுக்குட்டிகள் என்பவர்களே ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ மாமிசத்திலே அவர்கள் எதெல்லாம் தோய்ந்து போனார்களோ, எதெல்லாம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கம்பீரிப்பார்கள். எங்கே? சியோன் உச்சியிலே கம்பீரித்து பாடுவார்கள். அவர்கள் கர்த்தரை தேடுவார்கள், கர்த்தரிடத்திலே வந்து ஆராதனை செய்வார்கள். அப்படி செய்ய ஓடி வருவது எதற்காக என்று பார்த்தோமானால் அவர்களுக்கான பூஜனத்திற்காக. ஒருவேளை அவர்களுக்கு அந்த சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரம் இல்லாமல் இருந்தபடினாலே கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகளுக்காக அவர்கள் அந்த நன்மையை தேடி ஓடி வருவார்கள். அதனால கர்த்தர் கொடுக்கிற நன்மை என்ன என்று பார்த்தோமானால் சரீரத்திற்கு மாத்திரமல்ல, ஆத்மாவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இனி நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் இனி இயக்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் இனி எந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை காண்பதில்லை.
என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரை நீ தேடும் பொழுது உன் சரீரத்துக்கு வேண்டிய போஜனமும் உன் சரீரத்துக்கு வேண்டிய பலனும் ஆரோக்கியத்தையும் தந்து அதோடு அவர் நிறுத்த போவதில்லை. அது நிமித்தமாய் உன் ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி விடுவார். இனி ஒன்றுமில்லை என்று துய்ந்த காலங்களுக்கு பதிலாக கம்பீரித்து பாடுகிற ஒரு காலமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதம் கர்த்தர் நமக்கு எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு நன்மையை வைத்திருக்கார் என்று பார்த்தோமானால், அவர் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் நன்மையை வைத்திருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் இழந்து மீதியாயின ஒரு கூட்டமாய் காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் நம்ம கூட இருந்திருப்பாங்க, எல்லாரும் பிரிந்து போயிருக்கலாம், விட்டு தனித்து போயிருக்கலாம், நாம் தனிமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கென்று நீ காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைவோம். அது ஆவியிலும் அடையப்படும், சரீரத்திலும் அடையப்படும். காரணம், கர்த்தர் இரண்டையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் ஆளுகை செய்கிற ஆலயமாக நம் சரீரம் காணப்படுகிறது. அப்போ அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் ஆளுகை செய்கிற இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை கெடுக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். அப்போ நாம் எந்தெந்த காரியங்களிலே நாம் பாவம் செய்திருப்போம், இல்லை நாம் குடியின் ஆவியினால் கெட்டப்பட்டு இருக்கலாம், இல்லை சரீரத்தில் பலவிதமான பாவ செயல்பாடுகள் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அநேக அந்த போதை வஸ்துக்களால் கெட்டப்பட்டவர்கள் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கஞ்சா போன்ற போதைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, அவர்கள் சரீரத்தை கேடு உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, அவர் தங்களுக்காக மாத்திரமல்ல தன் குடும்பத்துக்கே கேடை விளைவை செய்து கொண்டு இருக்கிறார்களே, இவைகள் எல்லாம் பிசாசினுடைய தந்திரமாக இருக்கிறதே, இவைகளிலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட வேண்டுமே என்று யார் ஜீவிப்பார், யார் காத்து கொண்டு இருக்கிறார் என்று பார்த்தோமானால் இயேசு ஒருவர் தான் நம்முடைய சரீரத்தை குறித்து அவர் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்காக பிதாவினிடத்தில் வலது பக்கத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருப்பது ஒரே தேவம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பரிந்து பேச வேண்டும் என்று பார்த்தோம்னால், நமக்கு நன்மையை தருவதற்காக, நன்மையை அளிப்பதற்காக அவர் நமக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் இந்த பூமியில் நீ வாழும் பொழுது அநேக இன்னல்களும் பாடுகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மிற்கு தந்தருளினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். காரணம், அவர் நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை செவ்வையான வழியிலே வழி நடத்துவதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இயேசு கிறிஸ்து தந்தருளினார். அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம், ஒருவேளை நாம் அநேக இழந்திருப்போம், வேலை இழந்திருப்போம், குடும்பத்தை இழந்திருப்போம், குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் யாரோ ஒருவரை இழந்திருக்கலாம், குழந்தை இல்லாமல் மழடியாக இருக்கலாம், திருமணம் முடிந்து கூட கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். கண்ணீர் வடிப்பதற்கு காரணம் இல்லை. இன்னைக்கு உலகில் வாழ்கிற ஜனங்கள் எதற்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்லவே முடியாது. காரணம், பிசாசானவன் அப்படிப்பட்ட பாரங்களையும் வேற்றுப்பாடுகளையும் கொண்டு இருதயத்தில் வைத்து உன் சமாதானத்தை குலைச்சல் செய்து பாரமாய் உன்னை கெட்டி வைத்து விடுகிறான். தேவையில்லாத காரியங்களை குறித்து மனதிலே போட்டு அதை தேவன் கொடுத்த சந்தோஷத்தை கூட நாம் சந்தோஷப்படாதபடிக்கு கவலையை மட்டும் நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். கவலையும் பாரத்தையும் வேதனையும் பயத்தையும் திகழையும் கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அவனுக்குடைய சத்தத்துக்கு நாம் செவி கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். ஆயினும் நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், நாம் அநேக நேரம் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கே நாம் அதை அறிந்து கொள்வதற்கான திறனாற்றல் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் கொடுத்த நன்மையை கூட புரிந்து கொள்ளுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால நம்ம இன்னும் திருப்தி அடையாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நன்மையை நாம் ஒருபோதும் எண்ணுவதில்லை. அதனால தான் நம் வாழ்க்கையில் திருப்திங்கிறதை நாம் காணாமலே போய்விடுகிறோம். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அந்த 13 அதாவது எரேமியா 31:13 சொல்லுகிறார், அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூடி ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவார்.
உன் துக்கம் மாறும். உன் துக்கம் எப்படி மாறும்னா சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது மாறும் என்றால் சஞ்சலத்தை உன்னிலிருந்து அகற்றி போடும் பொழுது கர்த்தர் உன்னிடத்திலிருந்து சஞ்சலத்தை அகற்றி போடுவார். அப்பந்தான் கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோர்களும் என்ன பண்ணுவார்கள்? ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனந்த களிப்பாய் மகிழும் காலம் இந்த காலம். அதனால் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையினால் நம்மை திருப்தியாக்க போகிறார். அப்போ நாம் கண் திறந்தவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தரை அறிந்தவராய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்போ நம்ம சந்தோஷம் வரணும், உன் துக்கம் மாற வேண்டும் அப்படின்னா மனிதரிடத்தில் நீ ஓடினேனானால் அங்கே உன் துக்கம் பெருகதான் செய்யும் தவிர அங்கே ஒரு முடிவு வராது, ஒரு மாற்றம் வராது, உன் சந்தோஷம் வராது. ஒருவேளை மனிதர்கள் அவர்கள் நாவினால் பேசுகிற வார்த்தை உன்னை சந்தோஷப்படுத்துவது போல இருக்கும், ஆனால் முடிவிலே அது அங்கீகாரம் பெறாது. அது எப்படி வந்ததோ அப்படியே மாறி போய்விடும். காரணம், உன்னை ரட்சிப்பதற்கு திராணியற்ற மனிதரின் வார்த்தையினால் நீ எப்படி திருப்தி அடைய முடியும்? அவரால் உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னை காக்க முடியாது, உனக்கு வேண்டியவர்களை செய்ய முடியாது. ஒருவேளை உலக காரியமாய் அவர்கள் உனக்கு உதவி செய்யலாம், உலக காரியமாய் அவர்கள் உன்னை வழி நடத்தலாம். ஆனால் உன் ஆத்மாவுக்கு தேவையான ரட்சிப்பும் ஆத்மாவுக்கு தேவையான மீட்பும் ஆத்மாவை உயிரடைய செய்கிறதும் கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், ஒரு தோற்றமாய் மாற்ற முடியும். அதனால் நாம் நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல காணப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டுமானால் உன் ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அதுக்கு உன் ஆத்மா கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். அப்பந்தான் நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை காண முடியும். அதனால மனிதர்களால் நம்மை ரட்சிக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் சொல்லினால் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஆனால் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று கேட்ட இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. அவர் ஒருபோதும் உங்களை விடுகிற தேவனும் அல்ல, உங்கள் கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்துகிற தேவன். அதனால தான் சொல்றார், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது, உன் தேவையை சந்திப்பார். அது உலக காரியமான தேவையாக இருந்தாலும் நீ எதை நாடி ஓடி வருகிறாயோ அதையும் கொடுத்து உன் ஆத்மாவையும் தேற்றுவார். இனி நீ தொய்ந்து போவதில்லை. இந்த மாதத்தில் எதெல்லாம் உனக்கு தொய்ந்தது போல காணப்பட்டதோ கர்த்தர் சொல்ல, இனி நீ தொய்ந்து போவதில்லை. நீ மலை உச்சியில், சியோன் உச்சியில் கெம்பீரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சந்திக்கப்படும். இவைகள் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளினால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எப்பொழுதுமே நன்மையை தான் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்தி, நம்மை சந்தோஷப்படுத்தி, மகிமைப்படும்படி செய்கிற கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது உண்மையை அறிந்து கொள்வோம், எப்பொழுது மெய்யான ஒளிக்குள் பிரவேசிப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை 2024ஆம் ஆண்டில் அநேக காரியங்களை வேண்டி காத்திருந்து வசனங்களும் கேட்டு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படாமல் அதற்காக நீ தொய்ந்து போயிருக்கலாம். நான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறேன், இந்த மாதம் எதெல்லாம் இல்லை என்று எண்ணினாயோ அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஒருவேளை பிள்ளைத்தாட்சி ஆகாமல் மலடியாய் காணப்பட்ட நீ கூட விசுவாசித்தால் கர்த்தர் உன்னை மகிழ்ந்து களி கூறும்படி செய்வார். உன் ஆத்மாவை திருப்தி அடையும்படி செய்வார். மனிதருடைய வார்த்தை உன் ஆத்மாவை தொய்ந்து போக செய்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், தொய்ந்த ஆத்மாவை அதை தேற்றி ஆற்றி அதை பலப்படுத்தி அதுக்கு சகாயம் உண்டு பண்ணி சஞ்சலத்தை தூரப்படுத்தி உன் துக்கத்தை மாற்றி மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் மாற்றி விடுவார்.
அதுக்கு ஒன்றே ஒன்று தான், அவருடைய சமூகத்தை நாட வேண்டும், அவரிடத்தில் கம்பீரித்து பாட வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும், அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் உன் ஆத்மா திருப்தி அடையும். உலகத்தை மாத்திரம் நான் ஆடிக்கொண்டு போய் கொண்டிருந்தோமானால் அங்கே நன்மை முடிவில் காண முடியாது. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் பார்க்கறது எல்லாமே நமக்கு கிடைத்து விடும் என்று. அது கிடைத்த உடனே அதோட முடிந்து விடுமோ? இல்லை. ஒன்று நீ ஆசைப்படுகிறாய், அது பெற்ற பிறகு உன்னுடைய ஆத்மா திருப்தி அடைந்து விடுமா? இல்லை. உன் கண் காண்கிறதும் உன் சிந்தை எண்ணுகிறதும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிற ஜனமே, நீ எந்த ஜனம் என்று, யாரை நாடுகிற ஜனம் என்று, யாருடைய ஜனம் என்று நீ அறிந்து கொண்டாயானால் உன் ஆத்மாவுக்கு திருப்தி உண்டாயிருக்கும். அதுவரையிலும் உணரற்று நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால், கர்த்தரை அறியாமலே வாழ்ந்து கர்த்தருடைய நன்மையை புசிக்காமலும் காணாமலும் கேட்காமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் என்ன லாபம்? அதனால தான் சொல்றார், உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன். அதனால இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்னது போல நன்மையை அளிப்பார். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நன்மை ஒன்று இல்லை, இரண்டு விதமான நன்மை. ஒன்று உன் உலக காரியமாய் உன் சரீரத்துக்கு ஏற்ற நன்மைகளும், இரண்டு உன் ஆத்மாவுக்கு ஏற்ற நன்மைகளும் தந்து திருப்திப்படுத்த போகிறார். எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். இந்த மாத வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. என்னோடு இணைந்து ஜெபிங்கள். மாதத்தில் முதல் நாள் அப்பா, இரண்டாவது மாதம் என் தேவன் என் சொன்ன வார்த்தையின்படி என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வேளையில் செபிக்கிறேன் அப்பா. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குறைபாடோடு நின்றார்களோ, என்னென்ன தேவைகளுக்காய் காத்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை திருப்தி அடையும்படி செய்வீரா. நீர் நன்மை செய்கிறவர் அப்பா. நீர் வாழ்ந்த நாட்களில் கூட நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக உம்மிடத்தில் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை ஏற்றுக்கிட்ட ஜனங்கள் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த மாதத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற முதியோர் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் மனதில் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தார்களோ அவைகளிலே திருப்தி உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எதெல்லாம் தடையாய் காணப்பட்டதோ, எதெல்லாம் குறையாய் காணப்பட்டதோ, சகலத்திலிருந்து கர்த்தர் நீக்கலாக்கி சஞ்சலத்தை தூரப்படுத்தி துயரத்தையும் துன்பத்தையும் அகற்றி சந்தோஷத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து அப்ப அந்த மாதம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் உடைய சட்டையின் மறைவிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜெபிப்பதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்ளலாம். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இன்னும் அநேக சாட்சிகள் உண்டானால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.